கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வார தகவல் என்ற தலைப்பில் அநேக காணொளிகளை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நம் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் நடக்கிறது, நடக்கப் போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிகழ்வுகளெல்லாம் செய்திகளெல்லாம் உலகெங்கிலும் சேகரித்து நமக்கென்று அதை காணொளியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு என்றால், நாமெல்லாம் வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்படணும். நாமும் ஆயத்தமாகணும், நம் குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள். ஏனென்றால் ஒருவரும் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. நாம் எல்லாரும் தேவ ராஜ்யத்தை நாம் சென்றடைய வேண்டும். இதுவே நம்முடைய நோக்கமாயிருக்கிறது. காணொளியை தொடர்ந்து பாருங்கள், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சிகளை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வெனின்சுலாவில் ஏற்பட்டதான நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 40,000 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரில. 3,000 பேருடைய பாடி தான் வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து மிகப்பெரியதான ஒரு லேண்ட்ஸ்லைட், அதாவது மண் சரிவு வயநாட்டில். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குது. அதை தாண்டி சைனா முழுக்க டொர்னடோ, மிகப்பெரிய ஃப்ளட்ஸ், இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க மிகப்பெரியதான பேரழிவுகளுக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. இதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த வாரம் வரைக்கும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். இந்த நன்றி செலுத்தணும் நம்ம இதை எல்லாத்துக்கும். முதலாவதா எல்னினோ. இந்த எல்னினோவுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 2,500 பேருக்கிட்ட ஃப்ரான்ஸில் இறந்துட்டாங்க முதல் அலையில் மட்டுமே, அதாவது ஜூன் மாதத்துக்குள்ளே. இந்த ஜூலை மாதம் அதை விட மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது அடுத்த கட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. ஃப்ரான்ஸுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மிக மும்முரமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் மட்டுமல்ல, உலகளாவிய இந்த எல்னினோவுடைய பாதிப்புகள் வர தொடங்கிருச்சு. மிகப்பெரியதான வெள்ளங்கள் ஒரு பக்கம், மிகப்பெரியதான உஷ்ணம் ஒரு பக்கம். இப்போது இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனையோ மாவட்டங்கள், 200க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 15 மாவட்டங்களுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. மிக மோசமான கண்டிஷன்ஸில் இருக்குதுன்னு சொல்லி, வறட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்னினோவுடைய தாக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது ஏதோ ஒரு காலநிலை இப்போ ஏற்படக்கூடியது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும், இது அடுத்த 2027 வரைக்கும் இதை விட மோசமான இடத்துக்கு போகும்னு சொல்லி இப்போ நாசா லேட்டஸ்ட்டாக வெளியிட்டதான காரியங்களை கொடுத்துருக்காங்க. உலகளாவிய நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உஷ்ணத்தின் அளவு எல்லா நாடுகளிலும், எல்லா நகரங்களிலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 40, 45, 50 எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ கொடுத்த ரிப்போர்ட். இது எதை நமக்கு குறிக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பூமியானது அழிவு, அதாவது உஷ்ணத்துக்கு நேராக போய்கிட்டே இருக்குது. குளோபல் வார்மிங் நம்ம சாதாரணமாக ஒரு வேர்டில் சொல்லிட்டோம். 2015 அவங்க சொன்னதை, ஃப்ரான்ஸ் பாரிஸ் மீட்டில் சொன்னதை யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போது அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே மிக மோசமான இடம் வேறு எங்கேயுமே இல்லை. வேதம் சொன்னது தான். 2 பேரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10, 12 இந்த 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் வெந்து அழிந்து, பூதங்கள் எரிந்து உருகி போகும், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். 12ஆவது வசனம் சொல்லுது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு அவருடைய காத்திருங்கள். அப்பொழுது வானங்கள் வெந்து அழிந்து, பூதங்கள் எரிந்து உருகி போகும், நீதி வாசம் செய்யும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்றது இந்த வசனத்தை வச்சு புரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி 50ங்கிறது ஒரு சாதாரணமான இடத்துக்கு வந்துருச்சு. 24, 25 தான் சாதாரணமாக இருந்தது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் 24 தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் 50ங்கிறது டபுள் மடங்கு ஆயிருக்கு. இப்போ உலகம் அதை சகித்துக்கொள்ள தொடங்கிருச்சு. நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 9 முதல் அந்த 11 அதிகாரங்கள் வரைக்கும் அந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது எல்லாமே உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளாக இருக்கும். ஆனால் வசனம் சொல்லும், பரலோகத்தின் தேவனை ஜனங்கள் தூஷித்தார்கள். இந்த உஷ்ணம் ஏற்பட, கொப்பளங்கள் ஏற்பட அதுக்கப்புறம் கலசங்கள் கொட்டப்படும் 16ஆம் அதிகாரத்தில். அப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சூட்னால உண்டாகக்கூடியதாக இருக்கும். 8ஆம் அதிகாரத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சிங்கன்னா எல்லாமே சூட்னால் ஏற்படக்கூடியதான அழிவுகளாக இருக்கும். இப்போ நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நோவா சொன்னார், மழை வரப்போகுதுன்னு சொல்லி. இப்போ சொல்கிறோம், அக்கினி வரப்போகுது. மிக மோசமான ஒரு வானிலை. இன்னும் சொல்ல போனால் வானத்திலிருந்து அக்கினி, பூமியிலிருந்து அக்கினி எல்லாம் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோபல் வார்மிங் நம்ம சொல்கிறக்கூடிய சோலார் சுனாமி வானத்திலேருந்து வரதுக்கு ரெடியாக இருக்குது. கீழே எல்னினோ போன்ற காரியங்கள். இது மட்டும் எது 1 வருஷம் 2 வருஷத்தில் இல்லை, நார்மல் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் வார், அதனால் ஏற்படக்கூடிய குண்டுகள் விளைவுகள், இது இல்லாமல் எரிமலை வெடிக்கிறது, ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. போய் பாருங்கள். எல்லாம் பூமி இந்த நிமிஷமே நியாய தீர்ப்புக்கான கர்த்தர் சொன்ன இடத்துல தான் ரெடியாக தான் இருக்கிறது. இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை கிருபையாக காப்பாற்றுறார். நோவா அன்னைக்கு சொன்னார், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஆயத்தப்படுங்க, காலம் வருகிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். மத்திய சொல்லுது, உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். இன்றைக்கும் ஜனங்களுக்கு உணர்வில்லை. இவ்வளோ உஷ்ணம், இவ்வளோ காரியங்கள் உலகளாவிய ஒரு ஐரோப்பா நாட்டுக்குள்ளே நடக்குது. உலகத்தினுடைய சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் ஐரோப்பா. அங்கேயே இப்படி எரிய தொடங்கி இருக்குது. இன்னும் உணர்வு வரலனா கடைசி காலம்
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்ம அடுத்த இஸ்ரேல் ஈரானுடைய இந்த வார் கான்ஃப்ளிக்ட் பார்க்க போகிறோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த காரியம் எல்லாம் முடிவுக்கு வரா மாதிரி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் ஈரான் கப்பல்கள் அடிக்க திருப்பி ஈரானுடையதான மிக மோசமான தாக்குதலை அமெரிக்கா நடத்திருச்சு. இன்னைக்கு இந்த நேற்று வரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நடத்திட்டாங்க. ஸோ மீண்டுமாக மிக மோசமான இடத்திற்கு மத்திய கிழக்கு நாடுகள் போய்கொண்டே இருக்கிறது. ஒருத்தருடைய அறிக்கையை நான் படித்தேன். அப்போ அவர் சொன்னார், இது ஏதோ இந்த யுத்தங்கள்லாம் இப்போ முடியுது, அப்படி இப்படி வருது போகிறதுலாம் கிடையவே கிடையாது, 2028 வரைக்கும் இந்த யுத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது, நம்மளும் சொல்லி தான் இருந்தோம். இப்போது அது மிக மோசமான இடத்திற்கு இந்த யுத்தம் போய்கொண்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை போய் பாருங்கள். உக்ரைன் மிக மோசமான ஒரு ரிஃபைனரி தாக்குதலை ரஷ்யா கூட நடத்தியிருக்கு. டீப்பஸ்ட் பிளேஸ் இந்த ரஷ்யான்னு சொல்லுவாங்க, மாஸ்க்னு ஒரு இடத்துல மிக மோசமாக நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கு நிச்சயமாக ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். அப்போது உக்ரைன் அடிக்க தொடங்கினா நாட்டோ நாடுகள் அல்லது ஐரோப்பியன் யூனியன் நாடுகள் இதற்கு உறுதுணையாக உக்ரைனுக்கு வருவாங்க. இதுவும் அடுத்த தேர்ட் வேர்ல்டு வாருக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்னோம், தேர்ட் வேர்ல்டு வாருக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு. அதான் இப்போ நடந்திருக்கு. இயேசு சொன்ன யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்பது மிக துல்லியமாக மிக விகாரமாக தோன்றியிருக்கு. இப்போ அடுத்த கட்டம் மிக மோசமான தாக்குதல்களாக போய்கொண்டே இருக்கிறது. இது ரெண்டாவது மிக முக்கியமாக நாம் பார்க்கிறோம். இதில் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா லெபனானை மிக மோசமான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இஸ்ரேல் தான் இதனுடைய மையப்பகுதி. இஸ்ரேலுடைய வெறுப்பு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த யுத்தம் அதிகரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவங்க தான் பூமிக்கு பாரம், இவங்க தான் ரொம்ப கஷ்டம், இவங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மனித சமுதாயம் நல்லா இருக்கும். இது எங்கே போகுதுன்னா, ஆன்டிகிரைஸ்டுடைய கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இஸ்ரேலுங்கிற நாடை வைப்பட் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு இது போயிட்டே இருக்கு. இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு உலகளாவிய ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இருக்குது. சமீபத்தில் கூட அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அதில் இஸ்ரேல் பாலஸ்தீன மேலே நடத்தின பேரழிவு, அந்த ஜனங்களை தாக்குனதை ஜெனோசைடுன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது அவங்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கர்களில் 10ல் 3 பேர் சொல்கிறாங்க அது ஜெனோசைட் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை எது உங்களுக்கு காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருபுறம் இஸ்ரேல் மிக மோசமான ஒரு எதிர்ப்பை உலகளாவே சந்திக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு யுத்தம் ஒன்று வரும்போது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் இருக்கும். இந்தோனேஷியா போயிருக்கும்பொழுது இந்தியா கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது வந்து இஸ்ரேலுக்கு எதிரானதான ஒரு கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் சொல்கிறாரு, உலகத்திலே எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா இந்தியா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கான்ட்ரவர்சி, ஒரு விதமான எதிர்ப்பு இப்படி போய்கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளுடைய மிக முக்கியமான காலகட்டத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் ஒரு மிக முக்கியமான லா ஒன்று பாஸ் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், ஹோலி சைட்லேருந்து, அதாவது எருசலேமில் இருக்கக்கூடியதான அந்த பகுதியிலிருந்து எல்லா கிறிஸ்தவர்களையும் வெளியேற்றக்கூடியதான ஒரு காரியம். இதை நம்ம ஏற்கனவே ஒரு நேற்று வரையில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே அங்கே போயிட்டு அந்த வழிபாடு நடத்துவதற்கு, அவங்க ரம்ஜான் டயத்தில் வழிபாடு நடத்துவதற்கு அவங்க தடை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த ஈஸ்டர் நேரத்தில் ஏப்ரல் அந்த காலகட்டத்தில் மார்ச் ஏப்ரலில் அங்கே ஆராதனை நடத்த போனதான அங்கே கார்டினல்ஸ் அவங்களையும் தடுத்து நிறுத்தினாங்க. பிஷப்ஸ் யாரையும் விட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க இப்போ என்ன ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அது ஹோலி சைட்டுன்னு அவங்க சொல்லி வர்றாங்க. அதாவது பரிசுத்தமான இடம், அவங்களுடையதான ஆராதனைக்குரிய இடமாக அந்த 3வது தேவாலயம் கொண்டு வராங்க. அதான் ஆக்சுவலாக இருந்தது. இந்த 3வது தேவாலயத்தை கொண்டு வரும்போது அந்த இடத்துல மற்ற மதக்காரங்க யாரையுமே உள்ளே வர மாட்டாங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்களையும் மற்ற மதக்காரர்களையும் இப்போ அப்புறப்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போது இஸ்ரேலிய பிரதமர் கூட பேசும்போது என்ன சொன்னார்னா, ட்ரெமெண்டஸான ஆதரவு எங்களுக்கு இந்தியாவிலிருந்து இருக்குது அப்படின்னார். அவர் பொலிட்டிக்கலி சொன்னாரான்னு தெரியல, இல்லை ரிலீஜியஸாக சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லும்போது ட்ரெமெண்டஸான எங்களுக்கு வந்து ஒரு மிக எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆதரவு எங்களுக்கு இந்தியாவில் வந்து இருக்குது அப்படிங்கிறது. இந்தியாவில் இருக்கிற ஆதரவு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆதரவுகளுடைய பின்புலம் என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலை தனிப்பட்ட முறையில் யாராலையும் நேசிக்க முடியாது. இப்பவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இல்லாவிட்டால் இஸ்ரவேலுக்கான ஆதரவு யாருமே தரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரவேலுக்கான ஆதரவினுடைய மையப்புள்ளி. நான் இயேசு இல்லாமல் நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்காமல் இஸ்ரவேலை நேசிக்கவே முடியாது. இன்றைக்கி அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் அங்கேருந்து வெளியேற்றுறாங்க அப்படின்றாங்க. அது எதிர்பார்த்த ஒன்று தான். அவர்கள் ஒரு நாள் இதற்கான காரியத்தை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். என்னென்னா, ஆன்டி கிரைஸ்டுடைய காரியம் உள்ளே வரும்பொழுது அவர்களுக்கு அங்கே ஜெபிக்க ஆள் இருக்க மாட்டாங்க. அவர்கள் 3.5 வருஷம் மிக மோசமான மகா உபத்திரவ காலத்தை அவர்கள் சந்திக்கிற காலம் ஒன்று வரப்போகிறது. இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க இதை அப்புறப்படுத்துறதுக்கான நோக்கம் ஹோலி சைட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹோலி சைட்னா அப்போ ஹோலி டெம்பிள் அவங்களுக்கு ஒன்று அங்கே வரணும். அவங்களுக்கு, நமக்கு இல்லை. இப்பயும் சொல்கிறேன், அந்த தேவாலயத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது அடையாளம் மட்டுமே நமக்கு கடைசி காலத்துக்கு.
அந்த தேவாலயத்தில் நம்ம ஆராதனை செய்ய போகிறதில்ல, அந்த தேவாலயத்தினுடைய முறைமைகள் நமக்கு கிடையாது, நியாயப்பிரமாண முடிவுக்கு வந்துருச்சு. நம்மை பொறுத்த வரைக்கும் அது கடைசி காலத்துக்கான அடையாளம். இப்போ நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது தேவாலயம் வரப்போது நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஆல்ரெடி ப்ரீ பிளான் தான். எப்போவுமே இஸ்ரேல் ஒரு ப்ரீ பிளானாக தான் பண்ணோம். இப்போ அங்கே இருக்கிற எல்லா மதக்காரங்களையும் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் ஜூடாயிசம் அங்கே ஃபார்ம் ஆக போகுது, யூத மார்க்கம் ஃபார்ம் ஆக போகுது. அதனுடைய அடையாளமாக தேவாலயம் வரப்போகுது. அதுக்கு முன் அடையாளமாக பலிபீடம் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடியதான வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுடைய பிளானை இப்போ இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாம் எங்கே போகுது, நமக்கு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், நாம் ரகசிய வருகைன்னு கூட சொல்லிக்கலாம், அது வரப்போகிற காலம் சமீபமாயிற்று. இனி காலம் செல்லாது. உலகத்தின் நடப்புகளும் இஸ்ரவேல் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றை தான் சொல்லுகிறது. ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. நீங்கள் பார்க்குற வேலையை பாருங்கள், ஆனால் ஆயத்தப்படுறதையும் ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருங்க. நீதியை பிரசங்கித்தவன நோவா ஒரு பக்கம் பேழையும் அவர் ஆயத்தம் பண்ணினார், இன்னொரு பக்கம் சொல்லுது தன் குடும்பத்தையும் ஆயத்தம் பண்ணினார். இது எல்லாமே நீங்கள் செய்யுங்க. காலம் மிக சமீபம்.